ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து நாட் ஒர்க்கிங் சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நான் எது ட்ரை பண்ணேன்னா, என்னோடய கொலீக் என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் ஆஸ் பர் ஆதார் படி நான் மாற்ற ட்ரை பண்ணேன். எல்லா ஸ்டெப்புமே டாக்குமெண்ட் அப்லோட் எல்லாமே போகுது, எனக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகலை. ஸோ இதுமாதிரி ஒரு டைம் ஒரு எரர் வந்தது. அதனால் நான் வந்து அப்படி அது ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்டு அதாவது நேமு ஃபாதர் நேம் அந்த கரெக்ஷன்லாம் வந்து அப்டேட் பண்ணுறது புது அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா நம்ம இப்போது ஃபாதர்ஸ் நேமு அதுக்கப்புறம் இதெல்லாமே சேஞ்ச் பண்ண டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் எக்ஸிட்டு இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணணுன்னா எம்ப்ளாயரோட அப்ரூவல் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே இல்லை. டைரெக்டாகவே நம்ம வந்து கரெக்ஷன் என்னவோ அதை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து அப்ரூவ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட செல்ஃபாகவே நம்ம வந்து அதை அப்ரூவ் கொடுக்குற மாதிரி ஆகும். வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நம்ம அப்ரூவ் கொடுத்து தான் அது வந்து நம்ம டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப் போர்ட்டலில் லாகின் பண்ணதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்னு இருக்கும். மேனேஜில் பண்ணதும் நமக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஓப்பன் பண்ணதும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டீட்டெயில் ஆதார் நம்பரு, நேமு. ஸோ ஆதார் நம்பர் நம்மளால் அவைலபிலிட்டி ஆதார் நம்பர் வந்து மாற்ற முடியாது. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஃபாதர் நேம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் வரும், டேட் ஆஃப் பர்த் வந்து டிஃப்ரெண்ட் வரும். எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆதாரில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஆனால் அதே தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஆதாரில் சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம வந்து பிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கொடுத்துருப்போம். அப்போது பழைய டேட் ஆஃப் பர்த்தும் நம்மளோட இப்போ ஆதாரில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். அந்த டைம் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் போயிட்டு இப்படி நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவோம். அப்போது நம்ம வந்து நேம் வந்து இப்போ ஆஸ் பர் நீங்கள் என்னென்னா இப்போ வந்து புதுசாக என்ன மாற்றிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபாதர் நேமில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆதார் கார்டில் நமக்கு வந்து இப்போது ஃபாதர் நேம் வந்து நேமுக்கு முன்னாடி இனிஷியல் இருக்குது. ஆனால் நம்ம கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இல்லை இப்போ என்னோடய நேமை எடுத்துக்கலாமே, என்னோடய நேம் இருக்குது, நேமுக்கு முன்னாடி வந்து இனிஷியல் இருக்குது. ஓகேங்களா? நான் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நேமுக்கு பின்னாடி இனிஷியல் வரணும். இல்லை இந்த சினாரியோ நேமுக்கு பின்னாடி இனிஷியல்னா கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நேமுக்கு முன்னாடி இனிஷியல். ஸோ இது மாதிரி வரும்பொழுது நமக்கு வந்து இங்கே அவைலபிள் டீட்டெயில் நமக்கு இப்போ என்ன சேஞ்ச் பண்ணணும். இப்போது என்னோடய பேருக்கு முன்னாடி இனிஷியல் வரணுமா, அப்போது இனிஷியல் போட்டு என்னோடய பேரை நான் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த கரெக்ஷன் எல்லாமே நம்ம பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயரோட அப்ரூவல் போகும், அதுக்கப்புறம் வந்து பிஎஃப் ஆஃபீஸோட அப்ரூவல் போகும். ஸோ இப்போ வந்து இது எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நம்மளோட அப்ரூவல்லையே அதாவது நம்மளே வந்து கரெக்டான டாக்குமெண்ட்டு கூட தேவை கிடையாது. அப்டேட் பண்ணிட்டோன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நமக்கு வந்து அப்டேட் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த டேட்டா நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். அது கூட இந்த டேட்டாலுமே பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங், ரீசன் ஆஃப் லிவிங், டேட் ஆஃப் ஜாயினிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு போட்டிருக்கு இல்லையா, இங்கே அவைலபிள் டீட்டெயில் இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த் எதுவும் தப்பாக இருக்குது, இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங் எதுவும் தப்பாக இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளே வந்து சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நமக்கு கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். அப்படி ஓகே கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஒன்று நம்ம எம்ப்ளாயரோட அப்ரூவல் போவோம், அவர் வந்து பார்த்து செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிஎஃபோட ஆஃபீஸுக்கு போகும். சம்டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். இல்லைனா அந்த கிளைம் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணும்போது ப்ராசஸ்னு அதுக்கே நமக்கு டைம் ஆகும். ஸோ இப்போ இந்த டைம் எரர்லாம் வந்து நமக்கு கிடையாது, உடனே அப்ரூவல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ப்ராப்பரான டாக்குமெண்ட், அதாவது இப்போ என் நேம் சேஞ்ச் பண்ணுறேன்னா அதுக்கு நான் 3 டாக்குமெண்ட் கொடுக்கணும். அந்த 3 டாக்குமெண்ட்லேயும் நான் என்ன சேஞ்ச் இப்போ என் பேர் சேஞ்ச் பண்ணால் 3 டாக்குமெண்ட்லேயும் ஒரே நேம் இருக்கணும், நேமுக்கு முன்னாடி இனிஷியல் இருக்கணும். ஸோ அப்படி வந்து ப்ராப்பராக ஒன்றுத்தில் வந்து முன்னாடி ஒன்றுத்தில் பின்னாடி தான் அந்த டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து எரர் தான் வரும். ஸோ இது மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நானுமே ட்ரை பண்ணி அந்த ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ண முடியல, அதனால் நானும் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து இந்த ஜனவரி மந்தில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டைப்பையும் ட்ரை பண்ணேன். ஒர்க் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். பிஎஃப்பில் வந்து இன்னொரு ஒன்று அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்டுன்றது ஆனால் அப்டேட் வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம வந்து நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம். நிறைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஓல்டு பிஎஃப் நம்ம காசு எடுத்ததெல்லாம் வந்து நமக்கு காமிக்கும். அதனால் வந்து அந்த நிறைய பிஎஃப் அக்கௌண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டீலிங்க், அதாவது டீலிங்க்னால் நம்ம பைசா எல்லாமே எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்ட் அந்த ப்ரொஃபைல் எனக்கு தேவையில்ல, அந்த கம்பெனியோட டீட்டெயில் எனக்கு தேவையில்லைனா டீலிங்க் கொடுத்தோன்னா அது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் ஆகிடும். பட் இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். அது கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.